I said ஏற்கனவே நம்மட்ட ஒரு 45000 இருந்தாங்க. ஆனா இன்னும் நம்ம அந்த இமிகிரேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணிருந்தோம். அதை தவிர மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்றதையும் கலெக்ட் பண்ணிருந்தோம். அதே சமயம் டோர் டு டோர் சர்வேலன்ஸ் ஒன்று கம்ப்ளீட்டா பண்ணி யார் யார் டிராவல் ஹிஸ்டரி இருக்காங்கன்னு எடுத்து இப்போ நம்மளோட பர்சன்ஸ் அண்டர் குவாரண்டைன் வந்து 77,330. This is including நம்ம ஏர்போர்ட்ஸ் மூலியமாக வந்தவங்க, மற்ற ஏர்போர்ட்ஸ் மூலியமாக வந்தவங்க, ட்ரெயின்லேருந்து வந்தவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி 77,330. இன்றைக்கி வந்து நம்மளோட லேப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டான்லி லேப் வந்து பெர்மிஷன் வந்திருக்கு. அதே மாதிரி 2 ப்ரைவேட் லேபுக்கும் பெர்மிஷன் வந்திருக்கு. மைக்ரோ லேப் அட் கோயம்புத்தூர் அண்ட் YRG லேப் அட் சென்னை. ஸோ டோட்டலி இப்போ தமிழ்நாட்டில் வந்து டெஸ்டிங் சென்டர்ஸ் 17, 11 கவர்மெண்ட் அண்ட் 6 private. Number of positive cases, I'd like to say first that டெல்லியில் வந்து ஒரு குரூப்க்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க இந்த மாதத்தில். அந்த கான்ஃபரன்ஸில் அட்டென்ட் பண்ணவங்க 1500 நம்பர்ஸ் ஒரே குரூப்லேருந்து அந்த கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் வந்த நம்பர்ஸ் வந்து ஒரு 1131. இதில் நாங்கள் கண்டுபிடிச்சது இப்போ லாஸ்ட் 2 டேஸில் 523 மெம்பர்ஸ் இதில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரே கான்ஃபரன்ஸ் டெல்லியில் அட்டென்ட் பண்ணவங்க. அந்த 523 மெம்பர்ஸை வந்து இப்போ குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அவங்களுக்கு இப்போது அந்த ஸ்டாம்பிங்கும் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த குரூப்பில் அதே ஒரே குரூப்பில் வந்தவங்க, இன்ஃபேக்ட் ஐட் லைக் டு அப்பீல், அந்த குரூப்பில் வேறு யாராவது இந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களா, நீங்களே ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஏன்னா நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் ஃபேமிலி சஃபர் ஆகும். அது மட்டும் இல்லை, அது இந்த என்டையர் கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா த என்டையர் கம்யூனிட்டி, என்டையர் ஸ்டேட் வில் சஃபர். ஸோ என்னோட சின்சியர் அப்பீல், இந்த 1500ல் 1131 திரும்பி வந்தாங்க. அதில் எங்களால் கண்டறிய முடிஞ்சது வந்து ஒரு 515 எக்ஸாக்ட்லி 515. ஸோ மீதி பேர் வந்து யாரானும் இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிங்களா, ப்ளீஸ் நீங்களே கம் ஃபார்வர்ட் டு என்ஷோர் தட் உங்களை நாங்கள் குவாரண்டைனில் வச்சு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு இது வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ இதே குரூப் இந்த கான்ஃபரன்ஸுக்கு போன குரூப்பில் மட்டும் இன்றைக்கி மட்டும் எங்களுக்கு பாசிட்டிவ் வந்து 45 numbers have come positive from this group alone, and other than that 5 positive. ஸோ இந்த ஒரே கான்ஃபரன்ஸில் போனவங்க 45, அதை தவிர 4 பேர் சென்னையில், ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி 5. ஸோ மொத்தம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் இப்போது 50 ஆட் ஆகுது. காலையில் ஏற்கனவே 7 ஆட் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் இந்த 50 ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஃபிகர் ஃபார் டுடே. Any questions? The total tally overall would say plus 34? Yes. So it becomes 124. 124 is the total tally for today. இப்போ இதுக்கு என்ன நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா, இது வரைக்கும் கண்டறியப்பட்டவங்களெல்லாம் அந்த ஒரே கான்ஃபரன்ஸ் போனவங்களுக்கு நாங்கள் இன்டென்சிவ் கண்டெய்ன்மெண்ட் பிளான் நேத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் அது எங்கெங்கே பாசிட்டிவ் கேஸ் வருதோ அந்தந்த கலெக்டர்ஸ்க்கு சொல்லி டீம்ஸ் போட்டு, லைக் வி ஆல்ரெடி செட், இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆஃப் 5 kilometers, அதை சுற்றி இருக்கிற பஃபர் ஜோன் 2 to 3 kilometers டிபெண்டிங் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். வி ஆர் டூயிங் திஸ் கண்டெய்ன்மெண்ட் பிளான் முழு வீச்சில். இது நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இதில் கம்பைன் பண்ணி இதில் டீம்ஸ் போட்டு வீடு வீடாக போய் இந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மை ரிக்வெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ், யாராவது இந்த கான்ஃபரன்ஸ் போயிருந்தவங்க ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் யுவர் செல்ஃப். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, இந்த குவாரண்டைனை பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்ரெடி ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி ஹஸ் செட், இது வந்து ஆக்சுவலி ஒரு இடத்துலையுமே ஒரு ஹோம் கார்டு போட்டு நம்ம இதை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இதை தவிர அவங்ககிட்ட கால்ஸ் பண்ணுறோம், அவங்க அங்கே தான் இருக்காங்க இல்லையா எங்கன்றது. வி ஆர் ஆல்சோ டூயிங் டைரக்ட் கால்ஸ் டு தெம் ஆன் வாட்ஸ்அப். அண்ட் வி ஆர் இது குவாரண்டைன்லேருந்து வெளியில் வந்தால் கண்டிப்பாக தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன் ஆன் தெம். ஸோ இதையும் ஐட் லைக் டு டெல் பீப்புள். ஆமாம், all their contacts are being traced. In fact, yes, I'll be able to give you நாளைக்கு அது ஃபிகர் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நாங்களும் இணைஞ்சு இந்த 515ஓட கான்டாக்ட்ஸையும் நாங்கள் இப்போ ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏரியாவையும் கார்டான் பண்ணிவிட்டு அங்கேயே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். One at a time. Yeah, we are in the process of doing all, using the police to trace them. That is why I made an appeal today that please come forward. Some of them have given mobile numbers which are switched off. So we really request each and every one of them who attended this conference to please come forward. Overall numbers. One person. Just one person at a time. Overall numbers with regard to the Delhi conference group
எவ்வளவு பேர் பாசிட்டிவ் வந்திருக்காங்க மேம் ஓவரால் நம்பர்ஸ்? No, as of now if you see எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணது வந்து லைக் ஐ செட் 515. ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த 50 கேசஸ் பாசிட்டிவ். பிஃபோர் தட் yeah, before that also is there 67 ஏற்கனவே அந்த தாய்லாந்து கேஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணா 67. ஒருத்தர் பேசுங்க at a time please. சென்னை வணிக வளாகத்துல ஒரு பொண்ணு கொடுத்துருக்கீங்க. அதனால இன்னொரு பொண்ணு கொடுத்துருக்கு. இதுல வந்து அவங்க கூட இருந்த எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கதா சொல்லி அறிகுறி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேம் அது வந்து நடவடிக்கை இல்ல அந்த ஒரு கேஸ்க்கு மட்டுமே நியர்லி 500 கான்டாக்ட்ஸ் ஏற்கனவே ட்ராக் பண்ணி அவங்கள நாங்க குவாரண்டைன்ல வச்சிருக்கோம். இல்ல அரியலூர் only was this case, the Phoenix Mallல வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க. இன்னொரு பிராட்வே கேஸ் அவங்க சன் had travel history. as in symptoms vanda test எடுப்போம் உங்களுக்கு. But how is the cooperation, ma'am? Are you holding talks with the Tabligh Jamaat, particularly since this is the biggest group? Have you approached the leaders of that particular Jamaat or other Jamaats? What is the response has been so far? We'll take your suggestions. As of now, this is my appeal on behalf of the government. I am making this sincere appeal to each and every one. யார் இந்த கான்ஃபரன்ஸ்ல போயிருந்தீங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஒருவேளை நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது ஸ்டேட் போயிருந்தாலும். We'll give you அதெல்லாம் ஃபுல்லா மீடியா புல்லட்டின் ரைட்டிங்ல we'll give you detail. I just said it. No, today's like I said already, இப்போ 45 பேர் காலையில் 7 கேஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். காலையில் 7 கேஸில் அதுலேயும் 5 பேர் வந்து வேறு பார்ட் ஆஃப் தி சேம் குரூப், 2 பேர் வேறு இண்டிபெண்டன்ட் கேசஸ், அதுக்கும் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுல வந்து 45 கேசஸ் 45 பேருமே அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணவங்க. அவங்களோட பிரேக்கப் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் I can just tell you 22 from திருநெல்வேலி, 1 from Tuticorin, 4 from Kanyakumari and 22 from Tirunelveli, 1 from Tuticorin, 4 from Kanyakumari, 18 from Namakkal. So totally we have 45. And morning I said 5 பேர் அவங்களும் இதே தான் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. So totally 50 members who attended the conference today have been positive. அதை தவிர இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, கான்டாக்ட் வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, சென்னையில் வந்து 4 members and Kanyakumariயில் 1 person who was working in the airport. So totally 5. So right now I have told you 50 and the total now goes up to 124. டெல்லியில நடந்த மாதிரியான மாஸ் கேதரிங் இருக்கு இல்லையா, அது எந்த நாள்ல இருந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த நாள்ல இருந்து எந்தெந்த மாஸ் கேதரிங் நம்ம ரிப்போர்ட் எடுத்துருக்கோம். குறிப்பா பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி மகாசிவராத்திரி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து இதே மாதிரி ஒரு மாஸ் கேதரிங் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரேஸ் கிராஸ் பண்ணிருக்கோமா, ஏன்னா நிறைய வெளிநாட்டு அந்த கூட்டு நடந்துட்டாங்க, ஈஷா யோகையெல்லாம் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஸோ அதெல்லாம் கூட ட்ராக் பண்ணிருக்கோமா? ஆமாம், அதுவும் ட்ராக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வி டுக் ஃப்ரம் February 15th ஃபுல் டேட்டா எடுத்தோம். அதனால தான் எங்களுக்கு 1 lakh + டேட்டா இருந்துச்சு. அப்புறம் அதில் குவாரண்டைன் டைம் முடிஞ்சிருச்சு February 15th. ஸோ அதெல்லாம் தட்ஸ் வை இட் டுக் சம் டைம் ஃபார் அஸ். எது குவாரண்டைன் டைம் முடிஞ்சிருந்தோ அதெல்லாம் நாங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி வந்தது தான் இந்த 77,000. ரொம்ப பெரிய நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ மாஸ் காமிச்சிருக்கோம். இதே மாதிரி மாஸ் கேதரிங் நடந்ததுன்னா எப்படி எந்த இல்லை, லைக் ஐ செட், எங்கெங்கே மாஸ் February 15th வாஸ் த பெஞ்ச் மார்க். February 15th அப்புறம் எங்கெங்கே இந்த மாதிரி மாஸ் கேதரிங் நடந்திருக்கு அப்படின்றது போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவும் நாங்களும் இந்த டோர் டு டோர் சர்வேலன்ஸில் எல்லாருமே தெரிஞ்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். Symptoms, again I will tell you, main symptom is fever, cough and breathlessness. அதாவது காய்ச்சல், இருமல் அல்லது மூச்சு திணறல். இதுதான் மெயின் 3 சிம்டம். இந்த சிம்டம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். I think already respected chief secretary சொல்லியிருக்காங்க, this is a medical emergency right now. Honorable CM also said this point, it's a medical emergency. So unless something is tested and proved, it is very difficult to just implement it like that. ICUல ஆக்சுவலி எல்லாருமே ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. ICUல எந்த பேஷண்ட்டுமே இல்லை. ஜனவரி 18க்கு அப்புறம் வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க கணக்கெடுக்கிறதா சொல்லிருக்கீங்களா? இதுவரைக்கும் தற்போது எத்தனை பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க கணக்கெடுத்திருக்காங்க? இல்லை, 2 lakhs we had. 2 lakhs after January 18th. Out of this 500 people that you have traced, I think you ask, I'll reply. Yeah, what is their mode of travel, ma'am, from Delhi? Like have they taken various mode flights இல்ல or அதுவும் ஆமா, அதுவும் பிரேக்கப் இருக்கு என்கிட்ட.
சில பேர் பை ஃப்ளைட் வந்திருந்தாங்க டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அண்ட் சில பேர் பை ட்ரெயின் வந்திருந்தாங்க. தீஸ் were the 2 modes of travel. சில பேர் மற்ற ஸ்டேட்டுக்கு கூட போயிட்டு அதுக்கப்புறம் பை ரோடு கூட இங்கே வந்திருக்காங்க. அந்த பிரேக்கப்பும் எடுத்திருக்கோம். இல்லை இல்லை இன்னைக்கு எதுவும் ஃபாரின் நேஷனல் இல்லை. ஆமாம் ஆமாம் எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஏன்னா இந்த குவாரண்டைன் பீரியட் 28 டேஸில் இது ஒரு புது நோய், இது எந்த பீரியடில் எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியல. அதனாலவே நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்ல 2 தடவை நெகட்டிவ் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள we don't allow them to just go around. அவங்க இன்னும் அந்த 28 டேஸ் ஃபுல் குவாரண்டைன் பீரியட் முடிக்கிற வரைக்கும் they have to be under isolation. Erode was one area, ma'am. அது இல்லை ஆக்சுவலி ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் வி ஆர் டூயிங் த நெசசரி டெஸ்டிங். இதில் இன் அடிஷன் இப்போ நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் அ மந்த் இந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி கேசஸ் ஹாஸ்பிட்டலில் வர கேசஸ் இதையும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெஸ் மீட்ஸ். லாஸ்ட் மந்த்லேருந்தே இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் யார் வந்தாலும் அக்ராஸ் போர்ட் வி ஆர் டெஸ்டிங் தெம் ஆல்சோ ஈவன் தோ தே டோன்ட் ஹேவ் எனி ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றவங்க ஏதாவது ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லை காண்டாக்ட் இந்த மாதிரி வில் கண்டினியூ டு டெஸ்ட். இட் ஹேஸ் டு பி அ ஜுடிஷியஸ் டெஸ்டிங். திருப்பியும் நான் அதே தான் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தங்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க they will not take it seriously. குவாரண்டைனில் இருக்காமல் அவங்க கம்யூனிட்டியில் அவங்க ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா it will spread to the community. Even a person once he is positive then he is cured, he becomes negative, we still don't know whether he can even get reinfected or get a recurrence of the symptoms. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் ஒரு புது டிசீஸ். எவ்வளோ டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை வச்சு we are working on it. What is prescribed world over is this incubation, self quarantine. So அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Thank you. Any other questions? Erode was one cluster where major cases were reported. As far as this 45 cases are concerned, which are the so let me tell you the policy of Tamil Nadu is we are not waiting for a cluster. That is why even before the Erode cluster came எங்க positive case வருதோ அதுக்கு முன்னாடியே நாங்க இந்த containment activities ஆரம்பிச்சிட்டோம். இப்போ like you said ஈரோட்ல ஒரு cluster இருக்கு, அங்க இன்னும் இன்டென்சிவா இந்த containment நாங்க practice பண்ணிட்டு இருக்கோம். இந்த 45 casesல எந்த மாவட்டத்தை I given the list எல்லா லிஸ்ட் ஆஃப் மாவட்டம் கொடுத்திருக்கோம். அது தவிர எங்கெங்க இந்த 500 அது லிஸ்ட் இருக்கு. அதுல அங்கேயும் நாங்க இந்த கண்டெய்ன்மென்ட் பிளான் அட்வான்ஸாவே நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.